நம்மளை விட பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க. அவங்க எல்லாம் வாயே திறக்கிறது இல்ல படத்துக்கு போயிட்டு. எனக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஹிந்தியில வந்துட்டு படம் அதான் எவ்வளவு 20 மேல பண்ணிருக்கு. அதிசயம். அது லீக் ஆன படம் அதுவும் ஹிந்தியில 20 மேல பண்ணிருக்கு. கூட கர்நாடகால இதுல கொடுமை என்னன்னா, பேனர் கிழிச்சது கர்நாடகால அங்க 30 கோடி பண்ணிருக்கு. அதர் ஸ்டேட் வந்த மேல கேக்குது திருப்பூர் வந்திருக்கீங்களா? ஆமா இல்ல ரெண்டுலயும் வருவேன். அது கோஹோஸ்டுக்கு மட்டும் தான். ஒரு நிமிஷம். இல்ல ஒரு பின் குறிப்பு எனக்கு என்னன்னு தெரியல. நான் கொடுக்காத ஸ்பீக்கர் எல்லாம் மேல வருது. இந்த பாஜக சிவா வராம இருந்தா சரி தெரியல. ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஒரு ஐடி வந்துட்டு போச்சு. அவன் பேரு தான்டா பாஜக சிவாங்கிறீங்க. அவன் டிஎம்கே காரன் தானடா. மாப்பிள்ள வாழ்க்கை என்பது வாழ்க்கை. ஏனாது ஒரு வாழ்க்கை புரியுதா? அலெக்ஸ், பிஜேபியும் டிஎம்கேயும் வேற இல்ல, ஒண்ணுதான். இல்ல அலெக்ஸ் ப்ரோ, ஹரி ப்ரோ, இன்னைக்கு இவன் இருக்கான் தெரியுமா? அந்த இது ஐயோ வக்கீல் ஒரு தருவானே உழைத்தான் பாஜக திமுக அப்புறம் மாத்திட்டான். பாத்தீங்களா அந்த வீடியோ? இப்பதான் பார்த்தேன். சரி ப்ரோ, கோர்ஸ் கட்டுறேன். ஒரே நிமிஷம் காட்டுது. ஆனா இதுல இன்னைக்கு டியூட்டி என்னன்னா, இல்ல டிஎம்கே தான். இன்னைக்கு கூட நாங்க ஒரு இடத்துல இந்த ஒரு 8 மாதிரி போனோம். அங்க கூட தான் எல்லாத்துல பேசணும். என்னன்னா அந்த பரதா பொங்கல் வந்துட்டு நோட்டீஸ் எந்த அளவுக்கு காண்டாயிருக்கு. ஆனா உண்மையில அந்த பேசுறது அப்படிதான். எல்லாமே கண்ணாடி போட்டு ஒரு கருப்பா கண்ணாடி போட்டு ஒரு பைத்தியக்காரர் இருப்பானே தான். அவன் பேசுற இங்கிலீஷே அது என்ன, அது வேற மாதிரி இங்கிலீஷா இருக்குப்பா. இந்த அவன் பேசுற இங்கிலீஷ் இல்லடா, அவன் பேசுனதே வேற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் மன்னிச்சிட வேண்டாம். குழந்தைன்னு சொன்னானுங்க பாத்தியா? நீ யாரு அல்கைதாவா டெரரிஸ்டா? இல்ல அவன் இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த நாயெல்லாம் குழந்தைன்னா நீ உங்க பையன் வேணா உங்களோட இல்லாம இருக்கலாம் சார், ஆனா எனக்கு எங்க அப்பா வேணும் சார்ன்னு அந்த மாதிரி எல்லாம் பேச தெரியுது. இவன் குழந்தையா? இது நாங்க நம்ம அவங்க அப்பா பேசுனதுன்னா கரெக்டான வார்த்தை பேசணும். இல்ல உண்மையிலே இல்ல, அவனுக்கு எப்பதான் மீசா வளர்ற மாதிரி இருக்குது. மீசா வச்சு குழந்தை இருப்பான் போல இருக்குது. இந்த ரஜினி மாதிரிதான். பாசம் மூல மாடிது என்னப்பா, நான் மீசை வச்ச குழந்தையப்பா வர்றதெல்லாம் வேணாம். இல்லண்ணா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த குழந்தைன்றானா அப்ப அவன் என்ன மாதிரி மைண்ட்ல இருப்பான்னு இல்ல லட்சுமி, இப்ப பாருங்க பாத்தியா, பாசம் வச்ச குழந்தை எப்ப இல்ல விஷம் வச்ச குழந்தை எப்பா, அது விஷம் வச்ச குழந்தை எப்பா. ஆனா இதுல ரஜினிக்கு அந்த ஆட்டோ இது பண்ண தாளாட்டி வளர்த்தது கர்நாடகா மண்ணப்பான்னு மாட்டி விட்டுற வேண்டியதுதான். அத்தைவன் அது இப்பெல்லாம் கிரியேஷன் ஆகுது அதிகமா. இன்னொன்னு எல்லாரையும் கொல்லும்னு சொல்றாங்க. அது உண்மைதான். எல்லாரையும் அது டாமினேட் பண்ணும். டெர்மினேட்டர் எப்போ வந்து ஜனநாயகன் எப்போ வந்து என்னென்ன பண்ணுகிறது ரஜினி ஃபேன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது ப்ரோ. அலெக்ஸ், யார கொள்ளும்னா டிஎம்கே தான் கொள்ளும். ஏன்னா அவங்க தான் அப்டேட் இல்ல ப்ரோ. இப்போ உண்மையிலே அந்த படத்துல சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அது வெள்ளக்கார சொன்னது, அது முன்னாடியே சொன்னது. அதான் கரப்ட் ஆயிட்டா அது என்ன வேணா நடக்கும். ஒரு சிஸ்டம் கரப்ட் ஆயிட்டா அதான் நடக்கிற மாதிரிதான் பாப்போம் ஃபியூச்சர்ல. அதனாலதான் ரோபோட்டிக் எல்லாம் இங்க பயப்படுறாங்க. இப்போதைக்கு டெலிவரி பண்றதுக்கு ரோபோட்டிக் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய தான் அப்ராட் கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் ஆட்டோ டிரைவ் மூடு நிறைய இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இல்ல நீ நல்லா யோசிச்சிருக்கியா இல்லன்னு தெரியல அலெக்ஸ். இல்ல ஒண்ணுதான், நம்ம எலக்ட்ரிக் வண்டி எத்தனை ஏரியாக்கு நீ பாத்துருக்க? ஆட்டோவை, எலக்ட்ரிக் ஆட்டோ மதுரையில 100க்கு 80 ஆட்டோ ஓடுது மதுரையில. யாரோட மைக்கு ஃபீட்பேக் வருது, யாருதுன்னு பாருங்க. என்னது இல்ல
என்னது எல்லாருமே மியூட்ல போட்டா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இப்போ ஓகே, இப்போ கரெக்டா இருக்கணும். அப்ப அலெக்ஸ் என்னது ப்ரோ ரீகனெக்ட் பண்ணி இருப்பாரு. ஓ, போஸ்ட் மேலே பழிய போடுங்கடா, என்னதாண்டா ஈஸியா அடிச்சு அது போடுறீங்க. கேக்குதா? கேக்குது கார்த்தி ப்ரோ. இல்ல இந்த இது தூள் படத்துல விவேக் காமெடி வரும்ல, பறவை மூலியமா வந்து அந்த எக்ஸசைஸ் பண்றது 8 வருஷத்துக்கு ப்ரோ ஒரு நிமிஷம், ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிடாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதான்டா இல்ல நீங்க இது சொல்லுங்க. அந்த விவேக் காமெடி வரும்ல, எக்ஸசைஸ் பண்ற அந்த பிளேட் எல்லாம் வந்து 8 வச்சுட்டு போகும்ல, இததான் நைட்டு ஃபுல்லா வந்து வெட்டிட்டு இருந்தியா நைட்டு அப்படின்ற ஃபுல்லா மாதிரி. அந்த காமெடி மாதிரி நாங்க 3ஆம் தேதி வந்து போராட்டம் பண்றோம், 3ஆம் தேதி போராட்டம் பண்றோம்ட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இயற்கையே மண்ணள்ளி போட்டுருச்சு. மண் அள்ளி போட்டுச்சு பாவம். அந்த ஆளும் பாவம் தோத்ததுல இருந்து வந்து இருப்ப காட்டிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. அங்கிள வந்து இயற்கையே வந்து பொழுக்குன்னு வச்சுட்டு போயிடுது தலைமையிலேயே. ஆனா இல்ல கர்நாடகா இல்ல இயற்கை வந்து கர்நாடகால இருந்து தண்ணி வர வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்க. நறுக்கு நறுக்கு என்று கொட்டி விட்டேன்னு சொல்லுங்க. நறுக்கு அந்த மாதிரி. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு இல்ல இயற்கை கூட டிஎம்கேக்கு ஒத்து போக மாட்டேங்குது போராட்சி. இது முன்னாடியே வந்து இல்ல ஒரு நிமிஷம். போன ஆட்சியில வந்து ஏடிஎம்கே இருக்கும்போது வந்து இவ்வளவு எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. இப்ப எதுவுமே போராட்டம் பண்ண டிஎம்கேவா? போன 2016ல இருந்து ஓகே ஓகே, ஏடிஎம்கே இருக்கும்போது டிஎம்கே பண்ண போராட்டத்தை சொல்றீங்க. போராட்டத்தை வந்து எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே இது பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா இப்ப ஒரு போராட்டம் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. என்னடா நேச்சர் கூட அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப கிடையாது. அது வந்து 2015ல வெள்ளம் வரும்போதும் வந்து அப்படிதான் சொல்லானுங்க. அதாவது நீங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டனாலதான் வெள்ளம் வந்துச்சு, மக்கள் வந்து. அதாவது கார்த்தி ப்ரோ ஒரு காமெடி என்னன்னா, அதாவது அதிமுக இருக்கும்போது அவங்க கூட ஏதோ பர்மிஷன் கொடுத்துறாங்க போராடினாங்க. இந்த தடவை பர்மிஷன்லாம் கொடுக்க ரெடியா இருக்கிற சிஎம்ஏ ரெடியா இருந்தாலும் அதெல்லாம் நீ எதுவும் கொடுக்குற, அதெல்லாம் நீ கொடுக்க தேவையில்ல, நீ இயற்கையே தூக்கி போட்டுருது. ஆனா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. இல்லடா, இயற்கையை பத்தி பேசுறது மூட நம்பிக்கை எல்லாம் இல்ல, இது நடக்கிறது தானே நம்ம பேசுறோம். கண்ணு நடக்க நேச்சுரலா நடக்கிறது. அது ஒண்ணுமே அன்பிரடிக்டபிள். அதுதான் சொல்றேன். நீ யார் கண்ட்ரோல்லயும் இருக்காது. அன்பிரடிக்டபிள் கிடையாதுடா. அவனுங்க வந்து அவனுங்களுக்கு சாதகமாவே பேசுவானுங்க. இப்ப கூட என்ன விஜயபாலா எப்படின்னா இல்ல விஜயபாலா எப்படின்னா வீட்டு வாசல்ல யாராவது சைக்கிள் விழுந்தாலும் எது விழுந்தாலும் டிஎம்கேன்னு கத்திடுவான். திடீர்னு மழை பெய்யும் போது டிவிகேன்னு போடுவான். அதான் அந்த மாதிரி புரியுதா? அதான் இந்த மாதிரி ஒரு அதான் வால் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு பெருசா இது பண்ண முடியாது. வால் பெருசா இருந்தா பெருசா தான் பேச முடியும். என்ன வாழைகளை பெருசுட நீ வந்து பாத்திருக்கியா? இல்ல ஒரு நிமிஷம், நாங்கெல்லாம் வாழை சுருட்டி டவுசர்ல வச்சிருக்கோம். அவ்வளவு பெரிய வாழை அலெக்ஸ்னோ தப்பா இருக்குதுண்ணா. சரி, ரஜினிகாந்த் எங்கடா போனா? பழையநிதி இல்ல ப்ரோ, இப்ப ஒரு நிமிஷம். இல்ல அவனும் ஓயமாறு நானும் ஓயமாறு. அவனுக்கு எனக்கு ஒரே வயசு. ஏன் இதை சொல்றேன்னா, இங்க மழை வர மாதிரி இருக்குது, நேரம் பாப்பான் சார்ஜ் போடலாமா. அவனும் ட்ரால் பண்ணுவான், நானும் இருந்தாலும் ட்ரால் பண்ணுவேன். ஆனா நீங்க எத்தனை பேரை ட்ரால் பண்ணாலும் அதான் உங்களால ஈஸியா சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. ஆனா முதலமைச்சர் ஈஸியா ஆக முடியும். நீ ஏன்பா ஆகல? அப்போ ஈஸியா ஆக முடியும்னா ஆயிருக்க வேண்டியதானே? யாரு வேணாம்னா மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல. கேள்வி இருக்கா? இல்ல அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. எனக்கு வந்து பயம் வந்தா தோத்து போயிரும்ன்ற ஒரு பயம். அந்த பயம் வந்து என் தளபதிக்கு இல்ல. வந்து பாருங்கடா. இல்ல ஒரு நிமிஷம். ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகியும் வீக்கெண்ட் சூப்பரா போகுது. அதுவும் இன்னைக்கெல்லாம் ரொம்ப நல்லா போகுது, நாளைக்கெல்லாம் ரொம்ப மொட்டா போகுது. ஸ்பைடர்மேன் தான் மொக்கையா இருக்கு. ஆனா படம் ஆவரேஜ்ன்றாங்க. அதான் ஸ்பைடர்மேன் தான் மொக்கையா இருக்குன்றாங்க. மிக்ஸ்டு ரிவ்யூ தான். மொக்கன்னு சொல்ல முடியாது, மிக்ஸ்டு ஆயிடுச்சு. மொக்க ஆகாது ப்ரோ. ஏன்னா வந்துட்டு
ஸ்பைடர் மேன்ன்றது அது ஒரு ஸ்பைடர் மேன். கமல் மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உண்மைதான். பேசிட்டேன். அவன் பேசிட்டு அப்புறம் கமல் மாதிரி ஏன்டா டேய் இல்ல இல்ல இன்னைக்கு இந்த தெலுங்கு கார்த்தி இல்லடா ஆளுங்க கேரளால தெலுங்கு ஃப்ளட் வருதுன்றானுங்க, உண்மையா? கேரளால ஆமா வர ப்ரோ ஆமா, அது நீ ஏன் மழை வந்தா சொல்லிக்கிற? ஃப்ளட் நீ ஏன் வருதுங்க. சென்னையில உட்காந்துக்கிற? இல்ல நீ எந்த ஊரு முதல்ல? நீ எதுக்கு கேரளாக்காரனும் புரியுற? அந்த விஜய் யாரு கம்யூனிஸ்ட் மனசாட்சி அது உனக்கு வருஷம் வர்றதுதான் ப்ரோ. இல்ல அது விஜய் அரவிந்தா டிசம்பர் அவன் வந்து டைம்ல ஃப்ளட் கம்யூனிஸ்ட் வரும். அங்க காங்கிரஸ் இல்ல ஜெயிச்சனால இல்ல கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுவான். அதான் இல்ல இல்ல நம்ம ஆளுங்க இல்ல நம்ம ஆளுங்க என்னன்னா இல்ல அவங்க மனிதாபமானது நம்ம ப்ரிப்பேர்டா தான் இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுவோம். ம். அதெல்லாம் ஓகே. ஆனா இவன் பேசுறது எப்படி இருக்குன்னா இவன் கேரளால இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றான் பாத்தியா? அவன் அதான் ஆளு தாங்க கேரளால கேரளால இருக்கான். இருக்கிறவனே அவன் அவன் ஸ்பேஸ் ஆளு வராம இல்ல இருக்கிறான் இன்னும். அவன் ஆளு இல்ல கேரளால இருக்கான். அலெக்ஸ், நான் அதான் சொல்றேன், அவன் கம்யூனிஸ்ட் இப்ப அப்படிதான் பேசுவான். காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது, கம்யூனிஸ்ட் அதாங்க மாதிரி தான் இல்ல இது பேசுவான். எப்படின்னா இல்ல எங்கேயோ இருக்கிற ஒரு வெள்ளைக்காரன் ஒரு கருப்பனை மட்டும் கொண்டுருவான். அதுக்கு இங்க தமிழ்நாட்டுக்காரனுங்க ஒரு ரியாக்ட் பண்ணுவானுங்க பாரு. ப்ரோ திஸ் அப்படின்னு போவானுங்க. அதான் டே அது அந்த ஊர் வேற. இப்ப இந்த ஊர்ல எப்படி ஜாதி எல்லாம் வெட்டி தவறானுங்க டேய் பாரு. அந்த அலெக்ஸ் மாதிரி இந்த ஊர்லயும் நடக்குது. சொல்லு. அலெக்ஸ் இது ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா ஏண்டா இங்க மவுண்ட் ரோட்ல இவருக்கு போராட்டம் பண்ணுவாங்கடா. வெள்ளக்காரனும் பக்கத்துல இருக்க கேரளாவும் முன்னாடா ஏய், ஏதாவது ஒருத்தரா சாவடிக்கிற. பேசுங்கப்பா, இல்ல ஓவர்லாப் பண்ணாதீங்க. இல்ல கேரளா பக்கத்துல இருக்குது. நீ என்ன பண்ற? கேரளாக்கு போய் ஹெல்ப் பண்ற. தமிழ்நாட்டுல இருந்தா நாளைக்கு லொகேஷன் அனுப்புற. நீ கேரளால போய் லைவ் லொகேஷன் வாட்ஸ்அப் சென்ட் பண்ற. இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா விஷயம்டா அலெக்ஸ், அலெக்ஸ். கேரளால பிரச்சனையே கிடையாது. அனந்த் ஒரே நிமிஷம் அனந்த். ஆ, ஆ, இது ஆ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு நானே என் தம்பியும் பேசிட்டு இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்னா ஒரு ஃபன்னு. அதான் சோபாமா வந்துட்டு அண்ணங்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, அப்பாடா என் புள்ள ஒரு வழியா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்துருச்சு, இத்தனை வருஷம் ஒரு அன்ஸ்டேபிள் ஜாப்ல இருந்திருக்கு, ஒரு வழியா இனிமே மாசம் 2,00,000 கண்டிப்பா வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு, பிரச்சனையே இல்ல, இப்பதான் பெருமையா இருக்கு தம்பி அப்படின்னு. இல்ல ப்ரோ இல்ல ஆவரேஜ் இந்தியன் பேரண்ட்ஸ் ஒரு மீம் போட்டிருப்பானுங்க. அது என்னன்னா ஆமா எலான் மஸ்க் இந்தியால பிறந்திருந்தா நீ என்ன பெரிய பணக்காரனா இருந்தாலும் நீ கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல உனக்கு பொண்ணு கிடையாது. அதான் அண்ணனுக்கு அந்த நிலைமைதான் இருந்திருக்கும். 50 வயசுலதான் தம்பி உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு, என்ன பண்றது, இந்த நாடு அப்படி இருக்கு. ஆமா இன்னைக்கு ஒரு லேடி கிடைச்சது இல்ல 48 வயசுல. தம்பி அதை வச்சு ரொம்ப நேரம் ஃபன் பண்ணிட்டு இழுத்துக்கிட்டே போகும். அதான் அண்ணன் வச்சு நீங்க என்ன சொன்னீங்க கார்த்தி ப்ரோ? யாருக்கு அது சொல்லுங்க. ஏதோ ஒரு லேடிக்கு இது டைப் ரைட்டிங்க்கு வந்து 48 வயசுல வேலை கிடைச்சதுதான். அடேங்கப்பா, கவர்மெண்ட் ஜாப். சாமி. ஆனா இல்ல 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 டைப் ரைட்டரே அழிஞ்சு போச்சுங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஸ்டாலினுக்கு ஒரு ஜாப் போட்டு பண்ணாதீங்க. யாருதான் நாய்ஸ் வருது? சொல்லு ஆனந்த் இல்ல ஒண்ணும் இல்ல, இதே வந்து இந்த டிஎம்கே ஆட்சியில வந்துருந்தேன்னா அந்த டைப் ரைட்டிங் ஒரு 15 லட்ச ரூபா வாங்கிட்டு இன்னும் அவனுக்கு வேலைமா அப்படி கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா டைப் ரைட்டிங் அந்த 48 வயசு அவங்க இருக்காங்களே அவங்க என்ன கேட்பாங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்திருந்தனாலதான் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆட்சியில அது மாதிரி யாருக்கும் வாங்கி கொடுக்காதனாலதான் அவங்களுக்கு அந்த இதுபடி கிடைச்சிருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலமா. அவங்க பதிவு பண்ணி 31 வருஷம் ஆகுதான். கஜினிகாந்த் வந்திருக்கான் சொல்ல. ஆனா இதுல மேட்ச் கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு அதுக்கு நிறைய பேர் அடிச்சு சாகுறாங்க. டேய் நீதானடா அது? இல்ல ஒரே நிமிஷம், டேய் எத்தனை ஐடியில வச்சிருக்க பங்கராஜ் ராண்டே? இத நான் கீழே பார்த்தேன் அப்பவே. இவ யாரு? இது யாரு புதுசா? பங்கராஜ் ராண்டே. டேய் கஜினிகாந்த் நீ ஏதோ வேற ஐடி வச்சிருக்கிறியடா? அநியாயம் பண்றீங்கடா டேய். கோகேஷ் லனகராஜ் ஒரு நாள் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிலையை மாத்திட்டு வரையடா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை யார் நீங்க முதல்ல? நீ என்ன பண்ற? இல்ல அடுத்து சவுக்கு சங்கர் அடுத்து சவுக்கு சங்கர் ஐடியில் நீ வர. ஆதி நீ என்ன பண்ற? மாலதி ஐடியில வர. மாலதி அந்த ஐடியில வந்துட்டு கார்த்தி ப்ரோ ஐடியில வரேன். புரிஞ்சுக்க அலெக்ஸ், புரிஞ்சுக்க மாலதி அப்படி அலெக்ஸ். அவங்க ஜாலியா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அது என்ன
சுரேஷ் சந்திரன் என்ன பண்றாரு ராஜ்மோகன் கூட? அவன் எல்லாமே பண்ணுவாங்க. அவன் ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டுப்பான். சுரேஷ் சந்தர் எப்படி தெரியுமா ப்ரோ? அதாவது இந்த கேம் செஞ்சர் படத்துல வர்ற இந்த ராம்சர் மாதிரி ப்ரோ. திடீர்னு அதான் ஐபிஎஸ் இருப்பான், திடீர்னு ஐஏஎஸ் இருப்பான், திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் ஆகும். அந்த மாதிரிதான் புரியுது. மல்டி ரோல் பண்ணு பாப்பல. இல்ல அலெக்ஸ் ப்ரோ அடுத்து பைல்வான் இருக்கேன் அந்த 90 கிடையாது இல்ல, அது வரைக்கும் ஜாலி தான். பைல்வான் இருக்கானா? அதுன்னு அவன் இன்னும் இருக்கானா? அச்சி தோர்த்தல நக்கீரன் அவன் கோபாலே இருக்கான். நக்கீரன் கோபால் வந்து இல்ல அலெக்ஸ், இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவான் அலெக்ஸ். கைது யாரையும் மண்ணெல்லி போடக்கூடாது, யாரையும் மண்ணெல்லி சாப்பிட கூடாது. மண்ணெல்லி தான் போடல. அலெக்ஸ் மண்ணெல்லி எல்லாம் போடல, மண்ணை அவன் தான் அடி போட்டுக்கிட்டான். அது எப்ப முடிவு எடுப்பான்னு ரெண்டே பேருக்கு நடுவுலதான் கூட அலெக்ஸ் கூட அந்த பிளைட்ல வரும்போது இந்த ஏதோ ஒரு குடும்பம் வந்து ஓட்டு போட்டனால எனக்கு ஒண்ணு பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியப்படுறது என்ன தெரியுமா? உன்னுடைய போட்டோவும் டிபில வச்சுக்கிற, பச்சை பச்சையாவும் பேசுற, எப்படியா இந்த தைரியம் இல்ல? அது சொல்றாங்க எங்க அது மதுரைக்காரங்க தைரியம், மதுரைக்காரங்க தெரியும். இது மதுரைடா, இது அது இல்ல இல்ல மதுரைனா இங்க மலேசியாக்காரனுங்களா? நீ மலேசியாக்காரன் இல்ல இல்ல, நான் மதுரைக்காரன். இல்ல நான் அமெரிக்கா. இல்ல அலெக்ஸ், அவனே எந்த ஒரு காரணம் தெரியல மீச வச்சவன். அவனே இந்த அளவுக்கு பேசும்போது நான் பேச முடியாது. என்ன கரெக்ட் தானே? அவன் பேசுறான். அந்த கை கசக்கிறது வேலை எனக்கு கிடையாது. அவன் கை கசக்கிறது வேற விதமா கசக்குவான். அது புரியல. சொல்லு ப்ரோ, உன் பேர் என்னடா? அது கஜினிகாந்த் இருக்கும். டேய் உண்மையான பேர் என்னடா? சாய். இல்லடா, வெறும் பழைய நிதின்றது கஜினிகாந்த்ன்றது அதுக்காக. என்னடா டிபி இது கன்றாவியா இருக்கு. I cute DP bro. I love it. அலெக்ஸ், நான் எப்பயுமே நார்மலா பேசுறதுதான் இப்ப நான் பேசுறேன். அதனால குரூப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எங்க பழைய நிதி பேசுறாரு? வயசு மட்டும் வருது, ஆளை காணோம். பழைய நிதியா? அவன் இருப்பான் கீழே வந்து நொரட்டம் ஒண்ணு இருக்குது, அதுதான் பழைய நிதி. செருப்பு நினைக்கிறேன். ஆனா இந்த ஐடி பேரு செருப்புன்னு வச்சு இந்த செருப்பு ஐடி வருது, செருப்பு ஐடி வருதுன்னு, செருப்பு ஐடி வருதுன்ற மாதிரி கேக்குது. புரியுதா? இல்ல இப்ப இவன் வரான் அவன் வரான்னு பேசிட்டு போதா செருப்படி வருது, செருப்பு ஐடி வருது. அது காரணமா தான் அந்த ஐடி வச்சது நேம். இல்ல இந்த ஐடியில டிஎம்கே சர்ச் போனா செருப்படி வருது, செருப்பு ஐடி வருது. அலெக்ஸ், நான் ஸ்டோலின் ஒரு ஐடி ஓபன் பண்ண போறேன். ஆனந்த் ஐயா பேசுங்க. இல்ல ஆனந்த் இல்ல, அரவிந்த் நினைக்கிறேன். இல்ல அரவிந்த் இல்ல, அரவிந்தா. ஓ அரவிந்த். நான் ஸ்டோலின் ஒரு ஐடி ஓபன் பண்ண போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பண்ணு. இது டோலியா? ஸ்டோலினா? நான் கூட டோலின்னு ஓபன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. ஆமா, அவன் செத்து பையன்றத அப்படி சொல்ல. இல்ல ப்ரோ, நான் பழைய நிதின்னு வச்சிருக்கேன், நீங்க புதிய நிதின்னு வச்சுக்கோங்க பேசாம.
இல்ல வர்ற ஏய் வர்ற கஜினி, அசம்பிளி நீ வரைக்கும் இன்னும் தான் உங்க எவ்வளவு ஆட்டம். ஐடி இல்ல வச்சிருக்கேன்னு இல்ல தெரியல. இல்ல இல்ல வர்ற அசம்பிளி இல்ல வரைக்கும் தான் உங்க ஆட்டம். எங்க வர்ற அப்பா அசம்பிளில எங்க வந்துட்டு அப்பா ஒரு சொன்ன பிட்டு மாதிரி வாங்குறேன், எங்க அப்பா கஷ்டப்பட்டு சொன்ன மாதிரி படிப்பாரு. துன்ப அப்ப நீதினு வச்சுக்கிறேன். ஏய் நீ ஏதோ ஒண்ணு அரவிந்த், வைடா. உனக்கு என்னடா வயசு ஆகுது? முதல்ல அதை சொல்லு. இல்ல பேக்கர் பாபுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு திடீர்னு? இல்ல இல்ல வாய்ஸ் இல்ல ரொம்ப உண்மையில சின்ன பையன் மாதிரி இல்ல இருக்கு. சும்மா சொல்லுங்க வயசு என்ன? இல்ல கார்த்தி ப்ரோ இருக்கிறதுலே நிதிஷ் தான் சிறுசு. ஆனா வரதில்ல. இல்ல ஒரு நிமிஷம் அரவிந்த் ப்ரோ. இல்ல இல்ல வயசு என்ன ப்ரோ? இல்ல அரவிந்த் எல்லா அலெக்ஸ் இதுலயும் போய் இருக்கிறான்டா அப்பா. என்னடா இல்ல சொந்த இல்ல வீட்டுல அலெக்ஸ் அடிக்கிறீங்க இல்ல இல்ல அப்படிங்கிறான் ஒரு அரவிந்த். நிமிஷம் bro. ம். ஒரு நிமிஷம் ப்ரோ இல்ல எனக்கு போன புரியல. வாட்டி இல்ல வந்து பொண்ணுங்க கிட்ட தான் வயசு கேட்க கூடாதுன்னு இப்ப பசங்க கிட்ட கேட்க கூடாதா? இல்ல அலெக்ஸ் போன வாட்டி வந்து அதெல்லாம் தப்பு இல்ல. 2021ல உதயநிதி எத்தனை ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாப்ல அவர் தெரியுமா ஜெயிச்சாரான்னு யாருக்காவது? எனக்கு டவுட் ஆகுது. எந்த ஏய், ஜெயிச்சாருன்னு இதுல எத்தனை ஓட்டு ஜெயிச்சாரியா வித்தியாசம் அதெல்லாம் ஜெயிச்சான்னு ஓகே. எனக்கு தெரியும். அவரு ஜெயிச்சாரு. ஜெயிச்சாரான்றது இல்ல, அவரு ஜெயிச்சாரான்றதே எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். அதான் அது அவருக்கே இப்ப தெரியாது அவர் ஜெயிச்சது. இதுல வேற எத்தனை ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு? அப்பயாவது சும்மா ஜெயிச்சுட்டு சொல்ல எப்படியோ வேண்டியதா வாரத்து அதை வச்சு இல்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வரும் பேசலாம்னு பார்த்தேன். இல்ல இல்ல நீ அது வேணாம். போன வாட்டி ஜெயிச்சது வந்து ஏதோ போயிட்டு அப்பப்போ போயிட்டு தொகுதி பார்த்துருந்தாரு. இந்த வாட்டி அந்த செங்கலை பக்கமே தூக்குன போறது இல்ல, துபாய்க்கு தான் போயின்னு செங்கலை ஆனா தூக்கு. இல்ல ஆனா பரிதாபங்களை ட்ரிகர் பண்ணி விட்டான்னு கேட்டா இதுக்கு அடுத்து வர்ற பரிதாபங்களை எல்லாத்துலயும் இன்டெரக்டா அடிப்பான் பாரு செருப்பால. அப்ப இருக்குது வர்றதுல போற வர்றதுல ஏதாவது வச்சு விடுவான். வருவான். டேய் இல்ல இல்ல சும்மா கோபி கண்டதை இவனுங்க முடிச்சு விட்டு விட்டான். இல்ல இவனுங்க பழைய பரிதாபங்களை மறந்துட்டானுங்க போல. மறந்துட்டானுங்க. எடுத்து ஆமா. விட்டாதான் கார்த்தி அடங்குவானுங்க. இல்ல ஏ கருணாநிதி ஒரு நிமிஷம். அன்புமணி கருணாநிதி அன்புமணிய சேர்ல வச்சு உட்காந்து கருணாநிதி சேர்ல உட்காந்து ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. இல்ல அலெக்ஸ், அது அன்புமணிய வச்சு அல்டிமேட் பண்ணிருப்பானுங்கடா. ஆக, அதேதான் மாற்றம், ஆக, முன்னேற்றம், ஆக கட 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 வேங்கோமணி. கடன்னு. ஆக கட 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 கடன்னு. ஆக கட கட கடன்னு. டேடி இல்ல சொன்னீங்களா இல்ல செஞ்சீங்களா? இல்ல இல்ல அவன் மிமிக்ரி பண்றது கூட நான் தாங்கிப்பேன். கம்முனு இருக்கும். ஆக தவிர எதுவும் பேச மாட்டேன். நீ ஆக ஆகன்னா பேசிக்கிறேன். நான் பண்றது கூட நீ தாங்க மாட்டேன். நீ ஆக பேச ஆக ஆக நீ ஆக பேசு ஆக ஆக நீ பேசு அலெக்ஸ் பேசு. ஸ்டாலின் மாதிரி பேசணும்னா அதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும். எது வேணாம் ஓ, அந்த ஓ, யுகமே உங்க எங்களுக்கு தேவையில்ல. இந்த குழந்தையோட அப்பா பேர் என்ன? அலெக்ஸ் ஜெயகடா. ஷைகலாவுதீன். ஜெயகடாவா? எல்லா ப்ரோக்கும் ஜெயகடா ஒரு சின்ன மகனுக்கு கேள்வி. கருணாநிதி என்று பெயரை. இங்க யாருப்பா சீமான் மாதிரி சிரிப்பா? எல்லா ப்ரோக்கும் ஒரு சின்ன கேள்வி. இல்ல தண்ணி திறக்க மாட்டாங்கன்னு சொல்லி உருண்டு பிறந்ததுக்கு வந்து தண்ணி பிச்சுக்கிட்டு வந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப மேல மழை பெய்யுது சந்தோஷமா நடக்கிறோம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இவ்வளவு நேரம் அதுதானே பேசிக்கிறோம். அதான் ரொம்ப பிச்சுக்கிட்டு வருது. சந்தோஷமா ஃபீல் பண்றோம். அதுக்கு தானே நான் லென்த்தா பேஸ்ட் போட்டேன். இல்ல மூணாந்தே அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு சொன்னாங்க. தண்ணி வந்து இல்ல போனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவன் பிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இல்ல அவன் இல்ல அவன் ஸ்டேட்ல அவனுக்கு ஒரு பிரச்சனையோ இல்ல சேஃப்டி வரும்போது தான் வந்து மத்த ஸ்டேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப தமிழ்நாடு வெல்த்தா இருக்கிறனால தான் உங்களுக்கு கேரளா நாளைக்கு சரி, வெள்ளம் வந்தாலும் ஒரு இந்த நிமிஷம். நாட்டுல நம்ம வந்துட்டு கொஞ்சம் பண்ணி பண்றோம். இதே இல்ல மாதிரி ஒரே கர்நாடகால டேம் உடையிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்தனால திறந்து விட்டான். இல்ல அதான் அதுதான் அதுவும் ஒரு தேவைப்படும். விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஏன் வந்து காவேரி வந்து தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவுக்கும் முக்கியம், தமிழ்நாட்டுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாவே முக்கியம். ஏன்னா வந்து காவேரியோட பயன்பாடு வந்து இங்கதான் அதிகம். சரியா? அங்க எத்தனை நிலப்பரப்புல எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுதோ அதை விட இங்க 100 கிலோமீட்டர் சொச்சம் அதிகமா ஓடுது. சரியா? அங்க ஆரம்பிச்சு டெல்டா விவசாயிகள் எல்லாருமே காவேரியில டிபெண்ட் பண்றது. அதோட அதை ஒட்டி இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து அதிகமான வாழ்க்கை முறை வந்து இங்கதான் இருக்கு. ஸோ நமக்கு தான் அதோடைய தேவை வந்து ஜாஸ்தி. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்று மேலே கட்டினது ஒரே ஒரு அணை மேட்டூர் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அவங்க 4 அணை கட்டி வச்சிருக்காங்க. அங்கேருந்து நம்ம ஊருக்குள்ளே வர்றதுக்குள்ளே 4 அணையை போட்டு தடுத்தா எப்படி இங்கே தண்ணி வரும்? இதுவே ஓவர்ஃப்ளோ ஆகுறதுனால தான் வந்துட்டு கர்நாடகா முதல்வர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு அவர் உருட்டுனா இருப்பார்றா இன்னைக்கு. அப்பாடே என்னன்னா நதிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவான சொத்து. ஏன்டா 2 நாள் முன்னாடி என்னடா பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் விட முடியாது. அது நீயே வச்சுக்கங்கிற இந்த தடவை. எனக்கு வேணாம், நீ வச்சுக்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு வேணாம், நானே சொல்றேன் வேணாம். வச்சுக்கிறியா நீ? இல்ல சவால் விடுறேங்கிறேன். இப்ப அலெக்ஸ் சொன்னால கொஞ்ச நேரம் முன்னாடி அதான் காரணம். ஆனா நீ என்ன உருட்டுற? நீ வந்து பெரிய மனசு வந்து பொது தண்ணிங்கிறது பொது உடைமை,
அதாவது அந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்னு எந்த ஸ்டேட்டும் கொண்டாட முடியாது தண்ணிக்கு. ஏன்டா உன் ஊர் மக்கள் போராடிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு இந்த புத்திமதியை நீ 4 நாள் முன்னாடி சொல்லியிருக்கணும். நான் வாடா போடான்னு ஒரு சிஎம் பேசக்கூடாது, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இருந்தாலும் ஒரு தமிழனா கோவத்துல பேசிட்டேன், அதனால மன்னிச்சுக்கங்க. உங்களை மாதிரி நாங்க கிடையாது. எங்க சிஎம் போஸ்டர் நீங்க உடைச்சீங்க, நான் வந்து கோவத்துல ஒரு வார்த்தை தான் பேசுனேன். கார்த்திக் ஒரு நிமிஷம். இப்ப ஊடால வந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. நாம் தமிழ் கட்சி இந்த பாத்திமாவும் இந்த மீசை திருப்பான்ல மீசை இருக்கான்னு தெரியல, 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் போட்டிருக்கேன், பாத்தியா?